அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் பாலியல் விவகாரத்தில் உதயநிதியின் வீடியோ லீக், மனைவி கொடுத்த வாக்குமூலம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாலியல் வழக்கில் அதிரடியாக உதயநிதியுடைய பேரும் அவருடைய மகன் இன்பநிதியுடைய பேரும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பாலியல் வழக்கில் அதிரடியாக மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இதில் சிக்கிய அமைச்சர்களும் அதே மாதிரி குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேனசர் அவர்களுக்கு மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையை இதை தொடர்ந்து இப்போ அதில் முக்கிய புள்ளிகளாம் சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையெல்லாம் இப்போ அதிரடியாக இந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் உதயநிதியுடைய வீடியோ லீக் ஆகிருக்கு. ஸோ நிறைய 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவின் அடிப்படையில் தான் உதயநிதிக்கும் அவருடைய மகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இப்போ வந்திருக்கு. சில திமுக தனமும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் ஸோ எந்த ஒரு தப்புனாலும் பார்த்தீங்கன்னா பெண்களை சீர்குலைக்கும் விதமாக திமுகவுடைய தலைமைக்கும் அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் செயல்பட்டு வராங்க. சில திமுகவுடைய தலைமகம் செயல்படுவது சரியில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்திருக்கக்கூடிய நிலையில் இவருடைய ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா கொலை, கற்பழிப்பு இது மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய மகனும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்த தவறு இப்போ அதிரடியாக அவருடைய கதையும் முடிய போகுது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவருமே தெரியும், இந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு இல்லையா. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட நேனசர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து உதயநிதியுடைய பார்த்தீங்கன்னா உதயநிதி பேருடைய அடிப்பட்டது, அதே மாதிரி அவருடைய வீட்டில் நடந்த ரைடின் அடிப்படையில் ஸோ இதுக்கு தகுந்த ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கிய நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில திமுகவுடைய தலைமைக்கும் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. துணை முதல்வராக இருந்தாலுமே இவர் துணை முதல்வர் ஆனதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இவருக்கு வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே உதயநிதியுடைய மகனுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செய்த அட்டூழியத்தால் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் உதயநிதியுடைய பதவியும் பறிக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. சில திமுகவுடைய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாக வெடிக்க போகுது. சில திமுக கூட்டணி சல்லியாக உடைந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாகி வருது. ஸோ இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.